வருண் உன்னையே பார்த்துட்டு இருக்கான். யாடி அந்த வருண் என்னையே பார்த்துட்டு இருக்காங்கிற? உனக்கு அவனுக்கு பொழப்பே இல்லையா? காலேஜுக்கு வந்து வேற பொழப்பு, லவ் பண்ணுறது, பிரிஞ்சு பண்ண லவ்வஸை சேர்த்து வைக்கிறது, இதுதாண்டி வேலை நமக்கு. நீ இதையே ஃபாலோ பண்ணிட்டுடி. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், உருட்டு எடுத்துருவார் என்னைய. நீ காலேஜில் லவ் பண்ணா உங்கள் அப்பாவுக்கு எப்படி தெரிய போகுது? யாராவது சொன்னாதானே தெரியும். இந்த மாதிரி வேலையை வச்சுருந்தா இனிமேல் என்கிட்ட பேசாதாமா. உங்ககிட்ட நான் பேச்சே நிப்பாட்ட போகிறேன். ஏண்டி அப்படிலாம் சொல்கிற? என்கிட்ட பேசாமலாம் இருக்காதடி. நீதான் என் காலேஜில் ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீயும் பேசல, நான் எங்கடி போவேன்? அப்போ புரியுதுல, வாயை மூடிட்டு உட்காந்துரு. சரிடி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மேம் வந்துடுவாங்க, நம்ம படிக்கிற வேலையை பார்ப்போம். சரி சரி. இந்த 2 பேர்த்தில் யாரை தான் அந்த வருணா இருப்பாங்க? சரி, நமக்கு எதுக்கு இது வேலை வேண்டாம். ஏய், என்ன நீ சுவாதியே பார்த்துட்டு இருக்க? ஆமாண்டா, சுவாதி அவ்வளோ அழகுடா. அது இருக்கட்டும் மாப்பிள்ள, சுவாதியை பார்த்து பேசிட்டு இருக்க இன்னமும். அது என்னன்னு தெரியலடா, அவளை பார்த்தாலே ஒரே சந்தோஷமா இருக்குடா எனக்கு. இருக்கும்டா இருக்கும். அவகிட்ட லவ் சொல்லலையா, அதுங்காட்டி இவனுக்கு சந்தோஷமா இருக்குமா. நீ வேணா பாருடா, சீக்கிரம் நான் லவ் மேட்டர் அவகிட்ட நான் ஓப்பன் பண்ண தான் போகிறேன். நீ என்னை பார்த்து பராமப்பட தான் போகிறேன். சரி, நான் பராமப்படுறேன்னா இல்லை அடி வாங்குறியான்னு பார்ப்போம். நீ உங்ககிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச பாரு, என்னைய சொல்லணும்டா. உன்னை விட்டு நான் மொதல் விலகணும்டா, அதுக்கப்புறம் தான் நான் நல்லா இருக்க முடியும். என் லவ்வையும் அவள் ஏற்றுக்குவா. சரி மாப்பிள்ள, கோவப்படாத, கூலாகு. அப்புறம் அவள் பார்த்து பேசி சரி பண்ணிக்கலாம். ஏய் கார்த்தி, இந்த ஒரு வாட்டி தான் உனக்கு எக்ஸ்கியூஸ் தரேன். இனிமேட்டு திருப்பி இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன், நான் வேறு பெஞ்சில் போய் உட்காந்துக்குவேன், பார்த்துக்கோ. சரிடா, இனிமேட்டு ராங்காக எதுவுமே நான் பேச மாட்டேன். உன் முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் வையே, ஊன்னு உம்மனா மாதிரி வச்சுருக்க. இப்போ போதுமாடா உனக்கு? பாரு சாருக்கு முகத்தில் பிரகாசத்தை. டேய் விர்ரா கார்த்தி, இதுக்கு மேலே ஓட்டாதாமா சொல்லிவிட்டேன். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன அவ்வளோதான் உனக்கு மரியாதை. பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ. 100க்கு போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோ, வரதட்சணை கொடுமை பண்ணுறேன்னு உள்ளாரத்தில் விட்டுருவேன். லூசாப்பா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? கேள்றா திரும்பி உங்கள் அப்பா பார்த்து, நீயாவது கேளு. டேய், உன்னை மகன்னு பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான் சப்புன்னு அரைஞ்சிடுவேன். நீலாம் பேசாத. உன் பொண்டாட்டி விவாகரத்து பண்ணுறேன்னு உங்கள் அம்மா சொல்கிறா, அப்போ நீ அமைதியாக இருக்க. இப்போ பேச வர என்னடா நீலாம் கற்று வச்சிருக்க? நானாப்பா 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன். அப்புறம் தமிழை கற்றுக்கிட்டேன். 11ஆவது 12ஆவது வரைக்கும் நான் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் கற்றுக்கிட்டேன்ப்பா. ஏய், நீலாம் 2 பிள்ளைக்கு அப்பான்னு சொல்லிட்டு இருக்க பாரு, அவ்வளோதான் இவ்வளோ ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்க. கொஞ்சமாவது சீரியஸாக நடந்துக்கூடா, வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சுக்கோ. மாமா விடுங்க மாமா, இதுக்கு மேலே பேசாதீங்க. அவங்க முடிவு இருக்கட்டும், நான் எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அவர் கேட்குற மாதிரி தெரியல. நீங்கள் ஏதோ மூக்க நுழைச்சி உங்கள் தலைவலி உண்டாக்கிக்கிறீங்க. வேண்டாம் மாமா, இதோட நிப்பாட்டிடுங்க. இதுக்கு மேலே எதுவுமே பேச வேண்டாம். நீ அல்லாதம்மா, அழுகே நிப்பாட்டு. அழுக வேண்டியவங்க பின்னாடி நிற்கிறாங்க பாரு, அவங்களே தைரியமாக இருக்காங்க. நீயே இப்படி அழுதுட்டு இருக்க? ஏய் ராணி, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே ஏதாவது கராராக நடந்துக்கிட்டேன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு, உடனே அவ்வளோதான், வீட்டை விட்டு நான் துரத்தி விட்டுருவேன் உடனே, பார்த்துக்கோ. இப்போ நான் கடைக்கு போகிறேன். திருப்பி மருமகிட்ட இதே மாதிரி சண்டை போட்டு ஏதாவது வம்பு சண்டை இழுத்துட்டு இருந்தா திரும்பி வந்தேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. வாய் அங்கே திரும்பி ஊங்காத, அப்புறம் வாய் கோணிக்க போகுது, அப்புறம் வாய் பேச முடியாமல் ஆயிரும். அம்மலா, நான் கடைக்கு போகிறேன். இதுக்கு மேலே உங்கள் மாமியார் எது சொன்னாலும் கவலைப்படாத, எனக்கு ஃபோன் பண்ணிடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டாக 100க்கே ஃபோன் பண்ணிடு. அவங்களே வந்து பிடிச்சிட்டு போவாங்க மாமியாரை. அப்பெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க மாமா, அது மாதிரி எதுவுமே நடக்காது. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா, பார்த்துக்கோ, போயிட்டு வரேன். ஏம்மா உனக்கு இப்படிலாம் நடக்குது? அப்பா உன்னை எப்படி திட்டிட்டு போகிறாரு பாரு, நீ எதுவுமே பேசாமல் நிற்கிற. ஏய் நிறுத்துடா, நானே பெருங்கோபத்தில் இருக்கேன். மேற்கொண்டு என்கிட்ட பேச வந்து இன்னும் நீ எனக்கு மன உளைச்சல் ஆக்கிடாத. ஆமாம் பார்த்துக்கோ, நான் வாய்க்குள்ளேயே திட்டிப்பிடுவேன் உன்னை. ஆமாம், பேசாமல் போயிரு. இப்போ நான் உன்னை என்ன பண்ணேன்? எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவப்படுற? சரிடா விட்றா, என்னை தனியாக விட்றா, நான் அப்போ தான் சரியாக முடியும். நீ போ உள்ளார, உன் பொண்டாட்டி கூப்பிடுவா போ. போமா, நீ என்ன சொன்னால் நீ கேட்கவே மாட்டேன். நான் உள்ளார போகிறேன் போ. எனக்கு சண்டை நடந்தது பார்த்து எனக்கு கலப்பாயிடுச்சு, நான் போய் தூங்கணும். சரிடி அமலா, உங்கள் அண்ணன் வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுகிறேன். யாரு ஜெயா? அமலா பேசிக்கிறது? ஆமாம், உன் தங்கச்சி வீட்டில் ஏதோ பிரச்சனையா, அதுக்காக தான் ஃபோன் பண்ணி இவன்ட்ட சொல்லிட்டு இருக்கா எல்லாத்தையும். என்னடி ஆச்சு? என்ன பிரச்சனையா? என்னம்மா, இங்கேருந்து போனால உங்கள் மாமியார்காரி கேட்டாலாம், என்ன சொத்தை பிரித்து கொடுத்துட்டாங்களா, என்ன கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்னு. அது ஒரு தங்கச்சி ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு உங்கள் மாமியார்காரி விவாகரத்து பண்ணிடுவேன் இப்போ சொத்து கொடுக்கலனா அப்படின்னு சொல்லியிருக்கா. அச்சோ, என்னடி இப்படி ஆயிடுச்சு? சொத்து கொடுக்கலனா மாமியார்காரங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா? ஆமாம், நான் அந்த காலம் நினச்சியா? இப்போலாம் சொத்து பத்து பணம் எல்லாமே இருந்தால் தான் அவங்கள வீட்டில் நல்லா பார்த்துக்குவாங்க. இல்லைனா ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோ, வீட்டை வச்சு அடைச்சி துரத்தி விட்டுருவாங்க. அதுக்காக இந்த வார்த்தையில நம்ம பேசுவாங்க அவங்க? உன் தங்கச்சி மட்டும் நல்லவளாக்கும், அவள் ஏதாவது வாயை விட்டுருப்பா, அதனால அவங்க மாமியார் இப்படி பேசியிருக்கா. நான் சொல்கிறத மட்டும் கேளு. இதுக்கு மேலே அவங்க வீட்டுக்கு போய் இல்லை அவகிட்ட ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சுன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு, அவ்வளோதான். நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது. நான் ஏண்டி அமலாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்? அதெல்லாம் நான் பேசவே மாட்டேன்.
சொல்கிறத காது கொடுத்து கேளு. உன் தங்கச்சி நீ ஃபோன் பண்ணினா பாசத்தில் அண்ணே அண்ணேன்னு இங்கே ஓடி வந்துடுவா. இங்கே யார் அவளுக்கு சோறு போடுறது? உனக்கே சோறு போடுறது எனக்கால் முடியல, அவளுக்குவே நான் போடணுமாக்கும். ஆமாம், இந்த விஷயத்தில் எதுவுமே அவள்கிட்ட பேசிடாத. அவங்க அப்பா கிட்ட சொத்து கேட்கனா மட்டும் நான் அப்போதைக்கு சொல்கிறேன், அப்போதைக்கு அவள்கிட்ட பேசிக்கலாம். ம் சரி ஜெயா. சரி, நீ வேலைக்கு போ, அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரிடி, வேற ஒன்றும் இல்லைல்ல? வேற ஒன்றும் இல்லை, ஊர்லேருந்து அம்மாவும் அப்பா வராங்க, அதுக்காக கறி எடுக்கணும், வாங்கி கொடுத்து அனுப்பு. அப்படியா? வந்து எத்தனை நாள் இருப்பாங்களாம்? ஏன் இப்படி பேசுகிற? எங்கள் அம்மா அப்பா வந்தால் 10 நாள் தான் இருப்பாங்க. தெரியாதா உனக்கு? இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா அவங்க? அதுக்கு இல்லடி, எப்போ பார்த்தாலும் 10 நாள் தான் இருந்துட்டு போகிறாங்க. வந்துட்டு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு போகிற மாதிரி இருக்க மாட்டாங்களா? இப்போ என்ன உனக்கு ஆச்சு? கறி எடுத்து கொடுன்னு தான் சொன்னேன், அதை மட்டும் செய், வேறு எதுவுமே பேசாத நீ. எங்கள் அம்மா எதுக்கு வராங்க? என்னை பார்க்க தான் வராங்க. வந்து 1 மாதம் ஆகுது. பெத்த பொண்ணை பார்த்து நல்லா ஆசிரியரை பேசிட்டு பேர பிள்ளைங்களை கொஞ்சிட்டு போகலான்னு வராங்க. இதில் என்ன உனக்கு எனக்கு வந்துச்சு? பேசாமல் நான் சொல்கிறத மட்டும் செய். ம் சரிடி. கறி ஒரு 1/4 கிலோ வாங்கி கொடுத்தா போதுமா? ஏயா இப்போ தான் சொல்கிறேன், அவங்க 1 மாதம் கழிச்சு வராங்கன்னு. ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கி கொடுப்பியா? 1/4 கிலோங்கிற? 1/4 கிலோ உனக்கே பத்தாது. அது இல்லை ஜெயா, 1 கிலோ மட்டன் கறி ரேட்டு கூட, அதுக்கு தான் சொல்கிறேன். அதெல்லாம் அப்படி தான், நீ 1 கிலோ தான் வாங்கி தரணும். இதுக்கு மேலே அதாவது பேசினேன் உனக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடையாது, கறி கிடையாது, பழைய சோறு தான் போட்டுருவேன். 1 கிலோ மட்டனு 1 கிலோ சிக்கனு ரெண்டுமே வாங்கி கொடு. அப்புறம் முட்டை 10 வாங்கி கொடு. அவ்வளோதான், வேறு எதுவுமே உன்ட்ட நான் கேட்கவே இல்லை பெருசாக. எப்பா இதுவே பெரிய பட்ஜெட் தானே இருக்குது, இதுக்கு மேலே நான் என்ன வாங்கி தரணும் உனக்கு? ஒழுங்கா கிளம்பு, இப்போயே மணி 12 கறிக்கடையில் கறி தீர்ந்துருக்கும், போனோடனே வாங்கி கொடுத்தனுப்பு. சரிடி, நான் போய் வாங்கி கொடுக்குறேன். இந்த ஆளை இன்னும் நம்ம பக்கமே வச்சுக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். அம்மா அப்பா தங்கச்சி தம்பின்னு ஓடியே போயிடுவார். அம்மாட்ட சொல்லி ஏதாவது ஒரு பொடி லேகியை ரெடி பண்ண சொல்லி இந்த ஆளை கொடுக்கணும். அப்போ தான் இந்த ஆள் அவங்க சைடு ஆப்போசிட்டாக இருப்பார். ரெடி பண்ண சொல்கிறேன், அம்மாவுக்கு இப்போயே ஃபோன் பண்ணுறேன். ஏலக்ஷ்மி சுகமாக இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, நேற்று நைட்டில் ஒரு கனவு. நம்ம அமலாக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி, அதான் மனசே சங்கடமாக இருக்குங்க. என்னடி கனவு? அதான் அமலாக்கு ஏதோ கெட்டதாக நடக்கிற மாதிரி, அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்க மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுங்க. அது வெறும் கனவு தானே, இதுக்காக நீ ஏன் வருத்தப்படுற? அப்படின்னு இல்லைங்க, பெத்த மனசு பிள்ளை மனசு கல்லும்பாங்க. அது மாதிரி தான் இங்கேயும். நான் ஃபோன் பண்ணாலும் என் பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறா. நேரில் போய் பார்த்தா தாங்க தெரியும். அதுக்கு தான் நேரில் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாங்க. நான்லாம் வரவே மாட்டேன் லட்சுமி. அங்கே போனால் சம்மதிகாரமாக வான்னு கூட கூப்பிடாது. நம்ம அம்மலாவும் அப்பா அம்மான்னு ஒரு பாசமாக இருக்க மாட்டா. நம்ம ஏன் அங்கே போனோம்? ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுடலாம் விடு. ஏங்க, நம்ம பொண்ணு தானே, நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்படி நம்ம பேர பிள்ளைங்கள பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. அதுக்கு இல்லை லட்சுமி, பொண்ணை கொடுத்துருக்கோம், அங்கே பொண்ணே சரியாக பேசலன்னா நம்ம ஏன் அங்கே போய்கிட்டு? அப்புறம் உன் சம்மதிக்காரமா சொத்துன்னு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணோம். ஏற்கனவே நம்ம டென்ஷனில் இருக்கோம், அந்த அம்மா மேற்கொண்டு நம்ம டென்ஷன் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால தான் சொல்கிறேன். என்ன விஷயத்த அம்மலான்னு காதில் விழுந்துச்சு, அதான் வந்தேன். ஏன் சோகமாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் மாமியாக்காருக்கு ஏதோ அமலாவை பற்றி கெட்ட கனவு வந்துச்சான். அதுக்காக அவளை போய் பார்க்கணுங்கிறா. நான் வேணாங்கிறேன், அவள் பொண்ணு ஒரே துடிக்கிறா. அதுக்கு தான் இப்போ யோசிச்சு பேசிகிட்டு இருக்கோம். அப்படிலாம் இருக்காது. கனவு பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க. நேரில் போய் 8 பார்த்துட்டு வந்திருக்காது 2 பேரும். அதான் உன் மாமனாரே வாங்க கூட சேர்ந்து போகலான்னு கூப்பிட்றேன். அவர் வரமாட்டேங்கிறார் சுதா, நான் எப்படி தனியாக போகிறது? பொண்ணு மேலே பாசம் இருக்கு, அதுக்காக அவள் ஒரு தடவை எங்கிட்ட திட்டிட்டு போனால அது ரோஷம் என்னால் மறக்க முடியுமா? இல்லைம்மா, கொஞ்ச நாள் மனசு ஆறுதல் படட்டும், அதுக்கப்புறம் நான் அவளை போய் பார்த்துக்கிறேன். ஏமாம்மா அப்படிலாம் பேசுறீங்க? நீங்களும் அத்தையை போய் பார்த்துட்டு வாங்க, அதான் சரி வரும். அதான் சுதா, நான் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவர் காதலே வாங்க மாட்டேங்கிறாரு. அப்படின்னா ஒரு யோசனை சொல்கிறேன் லட்சுமி, நீயும் மருமகளும் சேர்ந்து போயிட்டு வாங்க, சரியா? நச்சச்சோ, நான் போகலாமாம்மா? அவங்க மாமியார் ஏற்கனவே என்னை ரொம்ப பேசியிருக்கு. நான் வேற போய் ஏதாவது வாயை விட்டுருமாம்மா, அது எனக்கு கஷ்டமாயிரும். நீ கூட வாமா, ஒரு 8 போய் அமலா பார்த்துடலாம். உங்கள் மாமனா தான் வரமாட்டேன்னு துடிக்கிறாரு. நீ அப்படி பண்ணாதம்மா. மாடி, நீ கூட போயிட்டு வாமா, நான் அங்கே இருக்கேன். அதுக்கு இல்லை மாமா, உங்கள் பையன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனல, அதை தான் யோசிக்கிறேன். அவன் ஏமா அவங்க அண்ணன் கூடயும் தங்கச்சியோடையும் பேசாமல் இருக்கான். இதோ சொத்து பிரச்சனையும் என்னையெல்லாம் பேசிட்டாங்கன்னு ஒரு கடுப்பில் தான். நீ மேற்கொண்டு இதை சொன்னீங்கன்னா அவன் ரொம்ப கோவமாயிருவான். நீ எதுவுமே சொல்ல வேணாமா, நீங்கள் 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க. நான் எல்லாமே அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன், சரியா? ஆமாம் சுதா, மாமா சொன்ன மாதிரியே செஞ்சுருவோம். அதே மாதிரி நம்ம போய் அம்பலா போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரித்த, மாமா சொன்ன மாதிரியே நாளைக்கு மார்க்கெட்டில் போய் பழம் பூ காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அமலா போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். த அம்மாடி, உன் புருஷன் மார்க்கெட்டில் தான் இருப்பான், அவனில் கண்ணில் படாத மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஆமாம்மா, சரித்த, நான் இருக்கேன்ல, வாங்க. அவர் மார்க்கெட்டில் கண்ணில் படாத மாதிரியே எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என் செல்ல மருமவனி.